இது புளி ஊற்றி பச்சை மிளகா புளி ஊற்றி வதக்கலாம். இந்த கூழுக்கு பழைய சூப்பர் நல்லாயிருக்கும். ரைஸ் லாடு வாங்க வீடியோக்குள்ளே பாருங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வேறு எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்காது. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் போடலாம். ரொம்ப சிம்பிளான வேலை. எவ்வளோ பச்சை எல்லா பச்சை மிளகாயும் போட்டணும். பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு நல்லா வதங்கட்டும். புளி ஊற்றையில் பார்க்குறேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஊற்றுறேன். வதங்கினோன்னா ஊற்றையில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி. கருப்பு புளி தான் நல்லா இருக்கும். அதனால தான் கருப்பு புளி. அதில் இதுக்கு மஞ்சள் தூள் எடுக்க முடியும். இந்த வத்தனோன்னு காட்டும். கூழுக்கு பழைய சோறுக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். நல்லா பச்சை மிளகாய் வதக்கி இந்த பாருங்க. நல்லா வெந்துச்சு. இல்லை இப்போ நல்லா இது நீரை கரண்டியிலேயே இப்படி மசிச்சிடணும். கூழ்கரையிலாம் கொடுக்குறாங்கல்ல, அது வெறும் பச்சை மிளகா போடுவாங்க. நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். தான் ரொம்ப கவனமாக செய்யணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம். அதுதான் முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு சாட்சி